தமிழக அரசியலில் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் நொடிக்கு நொடி நகர்ந்த வண்ணமே இருக்கின்றன. ஓ பன்னீர்செல்வம் மெரினா கடற்கரையில் அளித்த பேட்டியை தொடர்ந்து ஒவ்வொரு வினாடியும் தமிழக அரசியலில் பரபரப்பாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சசிகலா நடராஜன் முதலமைச்சர் ஆகியே தீர வேண்டும் என்ற பதவி வெறியில் பல கோடி ரூபாயை அள்ளி செலவழித்து வருகிறார். சிறை வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களை தொடர்ந்து 2 தினங்கள் சந்தித்தார். அந்த சந்திப்பில் பல்வேறு பேரங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. கார்டன் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக சசிகலா நடராஜனுக்கு ஆதரவு அளிக்கும் எம்எல்ஏக்கள் 106 பேர்தான் இதுவரை இருப்பதாக கூறப்படுகிறது. தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் எம்எல்ஏக்கள் மற்றும் ஆதரவு அளிக்க தயங்கும் எம்எல்ஏக்கள் அனைவரிடமும் மிகப்பெரிய பேரம் பேசப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் 5C அட்வான்ஸாக கொடுப்பதாகவும் அவர்களின் தொகுதிக்கு உட்பட்ட கான்ட்ராக்டுகளை அவர்களே தீர்மானிக்கும் அதிகாரத்தை கொடுப்பதாகவும் சீனியர் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதாகவும் பேரம் நடத்தப்பட்டது. மேலும் பலருக்கு வாரிய தலைவர் பதவியும் தரப்படும் என்று ஆசை வார்த்தையும் காட்டப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களை காணவில்லை என்று போர்க்குடி பிடிக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு உடனடியாக 2C விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாம். இதன் மூலம் அவர்கள் வாயை அடைக்கும் வேலையிலும் இறங்கிவிட்டது சசிகலா நடராஜன் தரப்பு. எத்தனை 100 கோடி செலவானாலும் பரவாயில்லை, முதலமைச்சர் பதவியை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மன்னார்குடி தரப்பு. மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் மீறி அதிகாரத்தை கைப்பற்றுமா மன்னார்குடி குடும்பம்? பொறுத்திருந்து பார்ப்போம்.